அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. இந்த மாதத்துலேருந்து சுற்றுப்பயணம் போக போகிறாங்க. இந்த அரசியலை முடிவு பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு பகுதி அது. ரெண்டாவது அங்கே அது தமிழ்நாட்டுடைய சென்டிமெண்ட்டும் அங்கே தான் இருக்குது. ஏன்னா வேளாண்மை, விவசாயம் எல்லாம் வந்து அதோடைய காவிரி டெல்டா அதை தானே சொல்கிறாங்க. அப்போ அங்கேருந்து ஆரம்பிக்கும் போது மக்களோட சென்டிமெண்ட்டோட கலந்து அது போகிற மாதிரி இருக்கும். அரசியலையும் தாண்டி இவர் மக்கள் சந்திப்புன்றது ரொம்ப முக்கியம். அந்த மக்கள் சந்திப்பை இவர் சரியாக நடத்திவிட்டால் அவருக்கு வந்து வெற்றி நிச்சயம். இதெல்லாம் ஓகே சார். ஆனால் இன்னும் ஸ்டில் ஒரு ஆல்ரெடி 7 months தான் இருக்குது. 7 monthsன்றது இட்ஸ் அ வெரி குட் டைம். லீடர் லைக் விஜய்க்கு ரொம்ப சரியான டைம். ஓகே, விஜய் பேசுறதுக்கு தான் அங்கே மதிப்பு. விஜய் எல்லா இடத்துக்கும் போன பிறகு செகண்டரி ஒரு கூட்டம் போகணும்ல. அப்போ டி ராஜேந்தர், சிம்பு போனால் என்ன ஆகும் சார்? பட் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் டி ராஜேந்தரும் சிம்புவோ வந்து விஜய்க்காக பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல? ஏன் பண்ண மாட்டாங்க? அவங்க தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு நடந்த தேர்தல் என்பது வேறு, 26 தேர்தல் என்பது வேறு. ஏன்னா திஸ் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். விஜய் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டராக நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம இந்த எலெக்ஷனை பார்க்கணுமா? இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். விஜயை தவிர்த்துட்டு விஜய் தானே இன்னைக்கு மையப்புள்ளியாக இருக்கிறார். அதை வச்சு தானே மற்ற கட்சிகள்லாம் வந்து செயல்படுறாங்க. விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும், மதுரை மாநாடாக இருக்கட்டும், எவ்வளோ லட்சங்கள் கூட்டம் வருது? ஒரு 10 lakhs, மோர் தென் 10 lakhs தாங்க இருந்திருக்கும். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இவ்வளோ லட்சம் கூடுகிற ஒரு மாநாட்டுக்கு கொடுக்குற ஒரு கட்சியை நீங்கள் எப்படி இக்னோர் பண்ணிட்டு இந்த எலெக்ஷனை நீங்கள் வந்து இது பண்ண முடியும்? அது அந்த ஃபேக்டரை வந்து ஏன்னா ரெண்டாவது அதனால நீங்கள் வந்து 50% போடுறதா, 20% போடுறதா, 30% போடுறதா. ரெண்டாவது அவருடைய டார்கெட்டும் ரொம்ப தெளிவாக இருக்குல்ல. 2 கோடி தானே அவங்க எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் 2 கோடி ஓட்டை விஜயால் வாங்க முடியாதா? இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் கூடினாலும் அன்னைக்கு அந்த ஏரியாவில் ஓட் பூத்துக்கு போய் அந்த ஓட்டாக மாறுறதுன்றது டிஎம்கே ஏடிஎம்கேயோட போட்டிக்கிட்டு அது ரொம்ப கஷ்டம். அப்படி சொல்கிறவங்க அவங்களுடைய சுய விருப்பத்தை சொல்கிறாங்களே ஒழிஞ்சு, மதுரை மாநாட்டுக்கு திருநெல்வேலியிலேருந்து வரான், தூத்துக்குடியிலேருந்து வராங்க, சென்னையிலேருந்து போகிறாங்க, இவங்கெல்லாம் போகிறான், சொந்த காசை போட்டு போய் அங்கே மாநாடு அட்டன் பண்ணிட்டு வரான். அவனால் தன் சொந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பூத்தில் போய் விஜய்க்கு ஓட்டு போட முடியாதுன்னு என்ன அர்த்தம்? அது விஜய்க்கு வரவங்களாம் அந்த கட்சி பார்த்தா வரான். சாதி மதம் கடந்த தொண்டர்கள் தானே தாவேக்கா தொண்டர்கள். இல்லை இந்த ஏரியாவில் நான் இவ்வளோ அதெல்லாம் வந்து அங்கே செல்லுபடி ஆகுது. அப்போ டிடிவி வெளியே வந்துட்டாரா, அப்போ விஜய் கூட போய் இணைஞ்சிருவாரு. ஓபிஎஸ் வெளியே வந்துட்டாரா, அப்போ விஜய் கூட போய் இணைஞ்சிருவாரு. ஏடிஎம்கேல ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே எல்லாருமே வந்து விஜய் பக்கம் திரும்புறாங்க. சார், தொடர்ச்சியாக வந்து அதிமுகக்குள்ளே ஏதாவது ஒரு விவகாரம் வருது, இந்த மாதிரி ஒன்றிணைக்கணுன்ற பிரச்சனை, அப்படி இல்லாட்டி ஓபிஎஸ்ஸை சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறது, டிடிவி தினகரன் அவர்கள் ரீசெண்டாக என்டிஏலேருந்து வெளியே போனது, இந்த மாதிரி பல செய்திகள் வெளியே வரும்போது, நிகழ்வுகள் நடக்கும்போது தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்படி மாறுதுன்னா, அப்போ டிடிவி வெளியே வந்துட்டாரா, அப்போ விஜய் கூட போய் இணைஞ்சிருவார். ஓபிஎஸ் வெளியே வந்துட்டாரா, அப்போ விஜய் கூட போய் இணைஞ்சிருவார். ஏடிஎம்கேல ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே எல்லாருமே வந்து விஜய் பக்கம் திரும்புகிறாங்க. இந்த ஒரு சூழல் எப்படி பார்க்குறீங்க? இது அவங்களுக்கான ஆப்ஷன் என்ன இருக்குது? இப்போது எடப்பாடி பழனிசாமின்ற அதிமுகன்ற ஒரு கட்சி, இட்ஸ் அ ஸ்ட்ராங், ஒரு வலுவான கட்சி. இங்கே தமிழ்நாட்டில் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு கட்சி. கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அதே போல் திமுகன்றது ஒரு வலுவான கட்சி, இங்கே உள்ள வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு கட்சி. ரைட்டுங்களா? இப்போ எம்டிஎம்கேன்னு இருக்கு இல்லையா, வைகோவுடைய கட்சி, அது வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யுமா? இல்லை, நிர்ணயம் செய்யாது இல்லையா? அவங்க உதவி செய்யலாம். ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரு 5%, 3%, அந்த 3% தே கேன் ஆட், அவ்வளோதான் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கே வந்து ஓபிஎஸும் டிடிவி தினகரனும். அவங்க ஓகே எல்லா இடத்துலையும் நான் தனியாக நிற்கிறேன், நான் வந்து ஓட்டை பிரிக்கிறேன், நான் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கான ஆப்ஷன் என்ன இருக்குது இன்றைக்கி? இப்போ என்டிஏலேருந்து வந்தாச்சு, இந்த பக்கம் டிஎம்கேக்கு போகவும் முடியாது. அப்போ அவங்களுக்கு வேறு என்ன, எங்கே இருக்க ஆப்ஷனு? அவங்க வேற அந்த பக்கம் தானே, விஜய் பக்கம் தானே போய் ஆகணும். ஏன் நாம் தமிழர் கூட அவங்க ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம்? நாம் தமிழர்கள் வந்து அகெயின் இன்னைக்கு இப்போ ஃபியூச்சர் இருக்குது நாம் தமிழருக்கு. ஆனால் 26 அவங்க வந்து வெற்றி பெற்றுருவாங்களா? வாய்ப்புகள் இல்லை. இப்போ விஜயை வந்து ஒரு ஆப்ஷனாக பார்க்குறாங்க எல்லாருமே. சீமானை ஏன் பார்க்க முடியாது? அவர் தனித்துவமான கொள்கை இல்லைங்க. இது தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிட்டு ஓபிஎஸ்க்கு தமிழ் தேசியம் என்ன தெரியும்? ரைட்டுங்களா? அது ஓபிஎஸ் அங்கே போய் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க நீங்கள்? விஜய்கிட்டே போனாலும் உங்கள் கான்ட்ரிபியூஷன் என்ன? அவருக்கான செல்லிங் பாயிண்ட் என்ன இருக்குது? முக்குலத்தூர் ஓட்டெல்லாம் நான் விஜய்க்கு வர்றவங்களாம் அந்த கட்சி பார்த்தா வரான். சாதி மதம் கடந்த
தொண்டர்கள் தானே தாவேக்கா தொண்டர்கள், இல்லை இந்த ஏரியாவில் நான் இவ்வளோ வச்சுருக்கோம், அதெல்லாம் வந்து அங்கே செல்லுபடி ஆகுது. ஹி கேனாட் செல் தட் ஐடியா இன் தாவேக்காலாம் விற்க முடியாது. அப்போ அவர் விற்க எல்லா இடத்துலையும் அவர் விலை போகலை. சார் இப்போ டிடிவி தினகரன் வெளியே வராரு சார். இங்கே எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னன்னா, ஒருவேளை விஜய் கூட போவாரோ அவர் அப்படின்ற மாதிரி ஒரு சில செய்திகள் நம்மளால் பார்க்க முடியுது. டிடிவி தினகரன் அவர்களுமே ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருல. இந்த ஒரு டாட்ஸை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து இவர்களுக்கு இருக்குது. யாருக்கு? டிடிவி தினகரன் இருக்குது, ஓபிஎஸும் இருக்குது. வேறு வழி, ஏன்னா வேறு வழி இல்லை. அரசியல் கட்சின்னு ஆரம்பித்து நான் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தனியாகவும் இவங்களால் கண்டெஸ்ட் பண்ணவே முடியாது. எல்லா தொகுதியிலையும் கால் போட்டு செலவு பண்ணி கண்டெஸ்ட்டும் பண்ண முடியாது. அப்போ இவங்களுக்கு உள்ள ஒரே ஆப்ஷன் இது. இன்றைக்கி டிஎம்கேட்டே சேர முடியாது, ஏடிஎம்கேட்டே அங்கேயும் சேர முடியாது அப்படின்னு ஆகிப்போச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலை விஜய் மட்டும்தான் ஒன்லி ஆப்ஷன். அங்கே இவங்க போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் அதை சேர்த்தா என்ன ஆகும் விஜய்க்கு? ஏங்க, புதிய ஒரு கட்சி, நம்பிக்கையோடு வரீங்க, ஊழலை ஒழிக்க போகிறீங்க, நல்லாட்சி தர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போட்டால் கட்சியோட கலரே மாறிடுங்க. ஓபிஎஸ் வந்து நேர்மையானவர்னு இந்த தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தங்க ஒத்துப்பாங்களா? லஞ்சம் வாங்காதவர்ன்ட்டு ஒத்துக்க மாட்டாங்களா? அதே மாதிரி டிடிவி தினகரன் வந்து நேர்மையானவர், அப்படி ஊழலற்றவர் அப்படின்னு யாராவது ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்கல்ல. இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்தால் உங்கள் கட்சியோட கலரே காலியாயிரும்ல. சரிங்களா சார்? அது விஜய் கண்டிப்பாக அதை யோசிப்பாரா சார்? இல்லை மேபி ஓகே ஒரு 2 தொகுதி இப்போ டிடிவி தினகரன் உள்ள ரோபில் இப்படி கால்குலேட். இப்போ டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வந்து 2-3 தொகுதியை விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு கொடுத்துருவாங்கன்ற அவ்வளோ வீக்காக தாவேக்கா இருக்கு இவங்கள நம்பியா? இது இவர்கள் அதற்கு வந்து டி ராஜேந்தர் பெட்டருங்க. டி ராஜேந்தர் எப்படி கேம்பெயின் போவாருங்க, மக்கள்கிட்ட பேசுவாருங்க. விஜய் போயிட்டு எந்த அளவுக்கு பேசுகிறாரோ, அரசியலில் சீமானுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை ஒற்றை காரணம் என்னது? அவருடைய பேச்சு. அப்போ அது பேச்சுன்றது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுதா, தொண்டர்களாக கன்வெர்ட் ஆகுதா? அது பேச்சு ரொம்ப முக்கியமா? ஓகே, விஜய் பேசுறதுக்கு தான் அங்கே மதிப்பு. விஜய் எல்லா இடத்துக்கும் போன பிறகு செகண்டரி ஒரு கூட்டம் போகணும்ல. அப்போது டி ராஜேந்தர் சிம்பு போனால் என்ன ஆகும் சார்? பட் ஆனால் இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழலில் டி ராஜேந்தரும் சிம்புவோ வந்து விஜய்க்காக பிரச்சாரம் பண்ணுவாங்களா? பண்ணுவாங்கல்ல, ஏன் பண்ண மாட்டாங்க? அவங்கள கூட்டணி கூப்பிடுங்க. நீங்கள் டிடிவி சார் இன்னைக்கு அவங்க ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை சார். ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லாமல் இருக்கலாங்க. பட் தே லைக் அவர் என்ன சொல்ல, ஒரு ரிட்டையர்டு கமாண்டர் மாதிரி அவர் டி ராஜேந்தர். விஜயே அவர் அடுக்குமொழியில் டி ராஜேந்தர் மாதிரி தாங்க பேசுகிறார் அந்த மேடையில். ஏன்னா அவர் கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன். இன்னைக்கு அவரும் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு, இப்போ லட்சத்திமுக. இவர் ஓபிஎஸ் கட்சி, அவர் புது கட்சி கூட தொடங்கல. அதிமுக ஒருங்கிணைப்பு குழு, ஏதோ ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு குழுவாக தான் இயங்கிட்டு இருக்கிறாரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி நடத்துது. 2 பேர். இப்போ யார் உங்களுக்கு ஹூ வில் ஆட் வேல்யூ டு யுவர் பார்ட்டி, வேல்யூ டு யுவர் அலையன்ஸ்? அந்த வகையில் வேல்யூ வந்து டி ராஜேந்தரால் வேல்யூ ஆட் பண்ண முடியும் தாவேக்காக்கு. ஓபிஎஸ் ஆலையும் நம்ம டிடிவியாலையும் வேல்யூ ஆட் பண்ண முடியாது, வேல்யூ குறைக்க தான் முடியும். சார் பட் ஸ்டில் அந்த 10 மாவட்டங்களில் ஒரு 10 தொகுதி இப்போ லாஸ்ட்டாக டிடிவி தினகரன் நின்னப்போ கூட அவர் வாங்கின வாக்குகள், அவர் ஓட்டை பிரித்ததுனால தான் அது ஏடிஎம்கேவோட வெற்றியை பாதிச்சதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸ்டில் ஒரு 10 தொகுதியில் இவங்களால செலவு பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அது ஓரளவுக்கு ஆடடாக இருக்கணும் சார் என்டையர் தமிழ்நாடுன்றது விஜய்க்கு. இல்லை எப்படி அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு நடந்த தேர்தல் என்பது வேறு, 26 தேர்தல் என்பது வேறு. இது முன்னாடி நடந்த தேர்தல், அதோடைய நம்பர்ஸு, அதோடைய பெர்சன்டேஜ், அதையெல்லாம் இந்த தேர்தலில் வச்சு பேசவே முடியாது. ஏன்னா திஸ் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். எதனால சார் ஃப்ரெஷ் ஸ்டார்ட்? விஜய்னால தான் அது ஃப்ரெஷ்ஷான ஒரு தொடக்கம். அது இதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அனலைஸே பண்ண முடியும். நீங்கள் இந்த ஃபர்மெண்டேஷன் காம்பினேஷன் வந்து 26 தேர்தலுடைய அந்த டேட்டாவுக்கு அப்புறம் தான் நீங்கள் யோசிக்கவே முடியுமோஞ்சு. முன்னாடி இருந்ததை வச்சுட்டு நீங்கள் பேச முடியாது. விஜய்க்கு இன்றைக்கி என்ன பர்சன்டேஜ் இருக்குது, எவ்வளோ இருக்குது, யாருக்கு என்ன தெரியும் சார்? அது தெரியாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக அன்டெஸ்டட் சார் விஜய். அப்படி இருக்கும்போது விஜயை வந்து ஒரு மேஜர் ஃபேக்டராக நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம இந்த எலெக்ஷனை பார்க்கணுமா? இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும். விஜயை தவிர்த்துட்டு ஏங்க, விஜய் தானே இன்னைக்கு மையப்புள்ளியாக இருக்கிறார். மற்ற அதை வச்சு தானே மற்ற கட்சிகள்லாம் வந்து செயல்படுறாங்க. இது த்ரூ அவுட் எலெக்ஷன் கிட்ட வரைக்கும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 11th hour இப்போ டிசம்பர்லேருந்து ஆரம்பித்தா அந்த ஒரு இடத்துலையுமே இந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து வந்து ஸ்டாக் ஆகுமா? ஏன்னா விஜய் அவர்கள் வந்து இப்போ மாநாடு முடிஞ்சது சார், அவள் தான் அதுக்கப்புறம் இன்னும் எதுவுமே பண்ணல. இப்போ சுற்றுப்பயணத்துக்கு தயார் பண்ணிட்டாங்களே, இந்த மாதத்துலேருந்து சுற்றுப்பயணம் போக போகிறாங்க. விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்ட்டு. ஒரு பெரிய கேப்ஸ்லாம் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டுலாம் நடந்தது, பூத் கமிட்டி மீட்டிங் நடந்தது, இதெல்லாம் ஓகே.
ஓகே சார். ஆனால் இன்னும் ஸ்டில் ஒரு ஆல்ரெடி 7 months தான் இருக்குது. 7 monthsன்றது இட்ஸ் அ வெரி குட் டைம். லீடர் லைக் விஜய்க்கு ரொம்ப சரியான டைம். இந்த 7 months அவர் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். சரிங்களா? நீங்கள் விஜய் இப்போ ஒரு மாநாட்டுக்கு எவ்வளோ லட்சம் கூட்டம் வருது. அது வந்து விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும், மதுரை மாநாடாக இருக்கட்டும், எவ்வளோ லட்சங்கள் கூட்டம் வருது. இப்போ மதுரை மாநாட்டில் அஃபிஷியலாக எதுவுமே சொல்ல, ஆனால் ஸ்டில் ஒரு 10 lakhs, மோர் தென் 10 lakhs தாங்க இருந்திருக்கும். அந்த அரேனா இருக்குல்ல, அந்த ஸ்டேஜ் போட்ட இடம் வந்து 500 ஏக்கர். ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 7,000 to 8,000 வந்து அக்காமடேட் பண்ண முடியும். கணக்கு போட்டு பார்த்துங்க. ஃபுல்லாக தானே இருந்தது, ஜாம் பேக்டாக தானே இருந்தது. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இவ்வளோ லட்சம் கூடுகிற ஒரு மாநாட்டுக்கு கொடுக்குற ஒரு கட்சியை நீங்கள் எப்படி இக்னோர் பண்ணிட்டு இந்த எலெக்ஷனை நீங்கள் வந்து இது பண்ண முடியும்? அது அந்த ஃபேக்டரை வந்து ஏன்னா ரெண்டாவது அதனால நீங்கள் வந்து 50% போடுறதா, 20% போடுறதா, 30% போடுறதா. ரெண்டாவது அவருடைய டார்கெட்டும் ரொம்ப தெளிவாக இருக்குல்ல. 2 கோடி தானே அவங்க எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் 2 கோடி ஓட்டை விஜயால் வாங்க முடியாதா? 4 கோடியே 30 லட்சம் பேர் வந்து லாஸ்ட் டைம் போல் பண்ணியிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. 6 கோடியே 40 லட்சமோ 30 லட்சமோ ஓட்டர்ஸ், டோட்டல் ஓட்டர்ஸ். அதில் 4 கோடியே 30 லட்சம் வந்து ஓட்டு பண்ணுறாங்க. இவருடைய டார்கெட் எவ்வளோ? 2 கோடி ஓட்டு. 2 கோடி ஓட்டுன்றது ரொம்ப ஈஸி தானே சார். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இன்னைக்கு வந்து இதெல்லாம் ஓகே, இந்த கருத்தை வந்து விஜய் குறித்து நம்ம முன்வைக்கலாம். ஆனால் எலெக்ஷன் வந்துட்டா ஏடிஎம்கே டிஎம்கேன்றது ரொம்ப ஒரு அசுர பலம் உடையவங்க. இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் கூடினாலும் அன்னைக்கு அந்த ஏரியாவில் ஓட் பூத்துக்கு போய் அந்த ஓட்டாக மாறுறதுன்றது டிஎம்கே ஏடிஎம்கேயோட போட்டிட்டு அது ரொம்ப கஷ்டம். அப்படி சொல்கிறவங்க அவங்களுடைய சுய விருப்பத்தை சொல்கிறாங்களே ஒழிஞ்சு ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து எனக்கு வெறுப்பு இல்லாமல் நீங்கள் இந்த அரசியல் களத்தை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, இப்போது நாம் தமிழருக்கு வந்து எல்லா பூத் கமிட்டிலையும் ஆள் இருப்பாங்களா? அவங்க எதுக்கு எப்படி அவங்களால 8% வாக்கு வாங்க முடிந்தது? ரைட். அப்படி இருக்கும்போது விஜய்ன்ற ஒரு ஃபேக்டரால் ஏன் பண்ண முடியாது? என் மாநாட்டுக்கு இங்கேருந்து வந்து மதுரை மாநாட்டுக்கு திருநெல்வேலியிலேருந்து வரான், தூத்துக்குடியிலேருந்து வராங்க, சென்னையிலேருந்து போகிறாங்க, இவங்கெல்லாம் போகிறான், சொந்த காசை போட்டு போய் அங்கே மாநாடு அட்டன் பண்ணிட்டு வரான். அவனால் தன் சொந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பூத்தில் போய் விஜய்க்கு ஓட்டு போட முடியாதுன்னு என்ன அர்த்தம்? இது எப்படி? அது கூட்டம் வந்து ஓட்டாக மாறாது அப்படின்றது எப்படி? அது எனக்கு அந்த லாஜிக்கே இல்லாமல் சொல்கிறாங்களே. நடிகரை பார்க்குறதுக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போவான் செலவு பண்ணிவிட்டு, அதுவும் அங்கே போய் இருந்தால் டிவியில் தானே பார்க்க போகிறான், பக்கத்தில் இருந்து பார்க்க போகிறான்னா என்ன? அதுக்கு அவ்வளோ தூரம் போவானா? அதுக்கு அப்படின்னா இங்கேயே 10 விஜய் படத்தை வாங்கி டிவியில் போட்டு பார்த்துட்டு இருக்கலாம்ல இங்கேயே. ஸோ திஸ் ஆர் ஆல் ஆர்குமெண்ட்ஸ் விச் ஹேஸ் நோ ஒரு சரியான ஆதாரங்கள் இல்லாமல் சும்மா ஒரு வீக்கான ஆர்குமெண்ட் தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்க சார். ஓகேங்க சார். இப்போது அரசியல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மிங் 15th அப்புறம் சில 17th அப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரச்சாரம் வாங்கணும் கூட நம்ம எல்லாருமே பார்த்தோம். லைக் அதோட எக்ஸாக்ட் பிளான் என்ன சார்? இன்னும் அஃபிஷியலாக ஏதாவது பிளான்? அஃபிஷியலாக என்ன தரலங்க. ஐ திங்க் டெல்டா பகுதியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஐ திங்க் அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அது நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும். இந்த டெல்டா வந்து இந்த அரசியலை முடிவு பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு பகுதி அது. ரெண்டாவது அங்கே அது தமிழ்நாட்டுடைய சென்டிமெண்ட்டும் அங்கே தான் இருக்குது. ஏன்னா வேளாண்மை, விவசாயம் எல்லாம் வந்து அதோடைய எல்லாமே அதை தானே சொல்கிறாங்க. காவேரி டெல்டா அதை தானே சொல்கிறாங்க. அப்போ அங்கேருந்து ஆரம்பிக்கும் போது அந்த சென்டிமெண்ட்டோடையும் மக்களோட சென்டிமெண்ட்டோட கலந்து அது போகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது அது எப்படி பண்ணுறாரு அப்படின்றது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு அதுக்கு உண்மையாக அந்த பிரச்சார பயணத்தை மேற்கொள்கிறார், எந்த அளவுக்கு தனக்கு அதாவது அதை நேசித்து அந்த மக்கள் சந்திப்பை நடத்துகிறாருன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே வாட் இஸ் இங்கே என்னென்னா, உங்களுடைய சரியான அன்பை மக்கள்கிட்ட நீங்கள் கடத்திட்டிங்கன்னா மக்கள் தங்களுடைய அன்பை உங்கள்கிட்ட செலுத்திடுவாங்க. இப்போ ராகுல் காந்தி வந்து அவருக்கு இல்லாத லைஃப் த்ரெட் கிடையாது இன்னைக்கு இந்தியாவில் பொறுத்தவரையும். இன்றைக்கி அவருடைய உயிருக்கு தான் ரொம்ப அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கிற ஒரு நபர். அவர் எப்படி மக்கள்கிட்ட போய் மக்கள் சந்திப்பு நடத்துகிறாரு, எவ்வளோ பாசத்தோடு போகிறாரு. அது அது நடிப்பு கிடையாது, நேச்சராகவே அது இருக்குது. அதே மாதிரி இவரும் செய்தார் என்றால் யார் தடுக்க முடியும் விஜய் சார்? ஆனால் அது விஜய் செய்வாரா சார்? ஏன்னா பெரிய செஞ்சு ஆகணும்ன்ற நான் அவர் வந்து ஒரு 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 கதாபாத்திரம் இதுதாங்க இந்த கதாபாத்திர ரோல்னும் போது அதுக்கு தன்னை எப்படியெல்லாம் தயார் பண்ணிக்கிறாரு. உடலாக இருக்கட்டும், பாடி, வேரியஸ் ஆஸ்பெக்டில் அது அதே மாதிரி தானே இதுவும். நீங்கள் தலைவர்னும் போது மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர். நீங்கள் உண்மையிலே ஐ லவ் பீப்புள், ஐ என்ஜாய் பீப்புள், ஐ வர்ஷிப் பீப்புள் அப்படின்றாரு. அதுக்கான நேரம் தானே இது.
இங்கே தான் வந்து அவர் தொடர்ந்து பின்தங்கிட்டே இருக்காங்க. சரி, ஓகே, ஒரு பக்கம் வந்து வெளியே வரமாட்டேன்னு சொன்னாலும் அதை ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறாங்க. நாங்கள் கூப்பிட்டு சந்திக்கிறோம், கூட்டம் கூட்டினா இந்த இஷ்யூலாம் இருக்குது. அப்போ துப்புரவு பணியாளர் போராட்டத்தில் கூட போராட்ட குழுவே சொன்னாங்க, இல்லை அவர் இங்கே வந்தாருன்னா அது எங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இப்போ ஒரு மாநாடுக்கு போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி, மக்களை வந்து இன்னும் க்ளோஸ் போக முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து எம்ஜிஆரை பதிவு பண்ணுறாரு. எம்ஜிஆரை ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மக்கள் மத்தியில் பதிவு பண்ணுறாரு. ஆனால் எம்ஜிஆர் வந்து ஒரு களத்துக்கு போனார்னா அங்கே இருக்க மக்களுக்கு அரவணைப்பார். உடம்பெல்லாம் சேரு சகதியோட வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு விவசாயியை போய் கட்டிப்பிடிப்பார். ஆனால் விஜய் வந்து இன்னும் அந்த ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கே வரலை. அதில் ரொம்ப லேக் ஆகிறாருன்றாங்க. ஆனால் இங்கே நீங்கள் ஒவ்வொரு குற்றச்சாட்டாக சொல்லிட்டு வந்தீங்க அவர் மேலே. எல்லாத்துக்கும் வந்து அவர் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு, இல்லைங்க நான் வந்து என்னுடைய களப்பணி ஆரம்பிக்கிறேன், பரந்தூருக்கு போனார், அதுக்கப்புறம் தன்னுடைய பூத் கமிட்டி மீட்டிங் போட்டார், கோயம்புத்தூரில் போனார், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. இது பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. நம்ம எதுக்கு அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்? ஹி ஹேஸ் டு டூ இட். ரோட்டில் இறங்கி நடந்தால் ஆகணும். நடந்தால் தானே நீங்கள் மக்களை சந்திக்க முடியும். மக்களை சந்திக்கிறதுன்றது எது? ஓட்டு மட்டும் இல்லை, உங்களுக்கு அந்த டெரெயினை பற்றியான மிகப்பெரிய புரிதல் வரும்ல. நீங்கள் போகும்போது விவசாயிகளை சந்திப்பீங்க, பல்வேறு செயல்பாட்டாளர்கள், ஆக்டிவிஸ்ட்னு சொல்லப்படுகிற செயல்பாட்டாளர்களை சந்திப்பீங்க, அந்த பகுதி விவசாய சங்கத்தினரை சந்திப்பீங்க, அந்த பகுதியில் உள்ள ஆறுகளையும் குளங்களையும் வயல்களையும் நீங்கள் நேரடியாக பார்ப்பீங்க. இப்போ என்னடா எதுக்குடா இப்போ வறண்டு போயிருக்கு, இல்லைனா எதுக்குடா தண்ணி ஜாஸ்தியாக இருக்குடா, எதுக்குடா இந்த பக்கம் வறண்டு இருக்குது, இந்த பக்கம் இதெல்லாம் உங்களுக்கு புரிதல் வரும். அப்போ அந்த மொத்த தமிழ்நாட்டையும் நீங்கள் வளம் வரும்போது தான் உங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றிய மிகப்பெரிய புரிதலே வரும். நீங்கள் ட்ராவல் பண்ணாமல் எப்படி உங்களை இதுவரையும் ட்ராவல் பண்ணியிருக்கலாம், பட் நாட் ஆஸ் எ லீடராக ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டார்ல. அப்போ இந்த ட்ராவல் பண்ணும்போது தான் மக்களையும் நீங்கள் சந்திக்க முடியும், தமிழகத்தையும் முழுமையாக நீங்கள் சந்திக்க முடியும். அப்படி நீங்கள் சந்திக்கும் போது தான் இந்த பிரச்சனைகளை முழுமையாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். பிரச்சனைகளை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டால் தான் அதற்கு தீர்வையும் நீங்கள் சரியாக தர முடியும். அதனால் எல்லா விதத்திலையும் அரசியலையும் தாண்டி இவர் மக்கள் சந்திப்புன்றது ரொம்ப முக்கியம். அந்த மக்கள் சந்திப்பை இவர் சரியாக நடத்திவிட்டால் அவருக்கு வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்றத நம்ம முடியும். சார், இப்போ நீங்கள் மக்கள் பிரச்சனை எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? வித்தின் இன்னும் ஒரு 10 days தான் இருக்குது. இப்போ டெல்டா பகுதியில் நீங்கள் சொன்ன மாதிரி மையப்புள்ளியாக அதுதான், இப்போ பாலிடிக்ஸோட மையப்புள்ளியாக அதுதான். அங்கே 1000 பிரச்சனைகள் இருக்குது, தண்ணியில் ஆரம்பித்து விவசாயம். ஆனால் இந்த பிரச்சனையை விஜய் எடுத்து பேசுவாரா? ஏன்னா மதுரை மாநாட்டில் இஷ்யூ பேஸ்டாக ஒரு பேசலை அப்படின்னு ஒரு விஜய் ஃபேன்ஸ் தவிர்த்து பொதுவாக மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருந்துச்சு. குறிப்பாக துப்புரவு பணியாளர் பிரச்சனை எடுத்து பேசலை, கவின் ஆணவ கொலை எடுத்து பேசலை அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு ஒரு தொகுதிக்கு போகும்போது, இப்போ திருச்சிக்கு போனாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை, அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்றத இது எடுத்து பேசி மக்களோட கனெக்ட் ஆகணும்ல. அது சாத்தியமா இந்த வெறும் ஷார்ட் டியூரேஷன்? விஜய் தெரியாத தமிழ்நாட்டில் யாருங்க இருப்பா? ஒரு விபரம் தெரிந்த ஒரு குழந்தையிலேருந்து விபரம் நல்ல ஞாபகத்திறன் உள்ள ஒரு முதியவர் வரையும் விஜய்ன்னு கேட்டால் யாரும் தெரியாதுன்னு சொல்லுவாங்களா? ஸோ அதனால் ஹீ இஸ் கனெக்டட் வித் பீப்புள். பட் அட் தி சேம் டைம் அவர் கனெக்டடாக அரசியல் ரீதியாக கனெக்ட் ஆகிருக்கிறாரா அப்படின்றது தான். இப்போ கவினை பற்றி பேசாதது கேள்விக்குறி தான், அது கண்டனத்துக்குரியது தான். அதுக்காக அவரை சப்போர்ட் பண்ண முடியாது. தூய்மை பணியாளர்களை பற்றி நீங்கள் பேசாத போனதும் கண்டனத்துக்குரியது தான். 6 தீர்மானங்கள் அதை நீங்கள் நிறைவேற்றாமல் போனதும் படிக்காமல் போனதும் கண்டனத்துக்குரியது தான். அதை படித்திருந்தால் இந்த கேள்வியெல்லாம் வந்திருக்காது அப்படின்றது என்னுடைய கருத்து. அந்த 4 தீர்மானத்தில் ஐ திங்க் முதல் தீர்மானமோ 2வது தீர்மானமோ ஆணவ கொலைக்கு எதிரானது தான். அதை அவர் பேசியிருந்தால் கவனை பற்றி நிச்சயமாக இன்றைக்கி பேசியிருந்துருக்கணும், ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது இன்னொரு தீர்மானத்தில் முக்கியமான தீர்மானம், இந்த குரூப் 4 எக்ஸாம் எல்லாம் நீங்கள் வந்து அதை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணாதீங்க, அதை வந்து நீங்கள் டிஎன்பிசி மூலமாகவே எடுங்க அப்படின்றது ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை பேசியிருந்தார்னா துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையை அவர் பேசாமல் அந்த தீர்மானத்தை வாசிச்சிருக்க முடியாது. பட் இதெல்லாம் குறைகள், we are not supporting. பட் எதற்கு இப்போ தான் இன்னும் கொஞ்சம் நாட்கள் கொடுக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். நம்ம எடுத்தோடனே டமால்னு அடிக்க வேணாம் அப்படின்றது தான். ஏன்னா ஆஸ் ஹி கோஸ் ஹி வில் கரெக்ட் அண்ட் ஹி ஹேஸ் டு டூ. இந்த வெற்றிக்கு ஃபார்முலா இதுதான். இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டாதான் அப்படின்னும் போது அந்த பழத்தை சாப்பிடாம நான் வெற்றி அடைவேன்றது எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். அதே மாதிரி தான் மக்கள் சந்திப்பு, மக்களுடைய பிரச்சனைகளை பேசி மக்களாக நின்று அதுதான் வெற்றிக்கான ஒரே வழி. இல்லைனா இவங்க உட்கார்ந்த மாதிரி காஸ்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அது நல்லா இருக்காது. விஜய்க்கு வந்து காஸ்ட் ஈக்குவேஷன் போடுற அளவுக்கு அவரை யாரும் எதிர்பார்க்கலைங்க. காஸ்ட் ஈக்குவேஷன் திராவிட கட்சிகள் 2 பண்ணிகிட்டு இருக்கோம், ரைட்டுங்களா? காஸ்ட் ஈக்குவேஷன் இல்லாமல் தானே நாம் தமிழர் வளர்ந்துட்டு வருது.
அப்போ காஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே முக்கியம் கிடையாது. சார் ஆனால் நாம் தமிழர் வந்து ஆட்சி அமைக்கல சார், இப்போ தான் அவங்க வந்து 8% தொட்டிருக்காங்க. ஆனால் விஜய் வந்து ஆட்சி அமைக்கிறதுல வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்களே சார். அப்போ காஸ்ட் ஈக்குவேஷனை மீறி விஜய்னால பெர்ஃபார்ம் பண்ணிட முடியும். காஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஹம்பக்குங்க, அது மட்டுமே உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். எல்லா தொகுதியிலையுமே எங்காள்னு யார் ஓட்டு போகிறாங்க? திமுக கண்டுபிடிச்ச ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஃபுல்லிஷ் ஃபார்முலா அது. பட் ஆனால் அது ஒர்க் ஆகலைன்றீங்க. எப்படி ஒர்க்? அப்படின்னா திமுக மட்டுமே தானே ஜெயிச்சுட்டு இருந்துருக்கணும். இல்லை சார், ரெண்டு கட்சியுமே அதை ப்ளே பண்ணி தான். அப்போ ரெண்டு கட்சியுமே ப்ளே பண்ணும்போது அந்த சாதியினரே பிரிக்கிறாங்க. அது மட்டுமே இல்லைல்ல. இப்போ இந்த இடத்துல இங்கே வந்து கொங்கு வேளாளர் ஜாஸ்தி இங்கே இருக்கிறாங்க அப்படின்னும் போது திமுக அங்கே கொங்கு வேளாளர் போட்டாங்கன்னா சார் அடுத்தது அங்கே யாரா டாமினன்ட் கம்யூனிட்டின்னு பார்த்து அதை தான் அங்கே போடுறாங்க. ஏடிஎம்கே ஒரு நாயுடு போடுறாங்கன்னு வைங்களேன். அப்போ இங்கே வந்து சாதி தான் வந்து ஓட்டாக மாறுதான்னா இல்லையே. ரைட்டுங்களா? சாதி எப்போதுமே அது ஒரு சின்ன ஃபேக்டர் தான். சாதிக்காக மக்கள் நம்ம முட்டாள்களா போயிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு 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 தகுதியற்ற ஒரு நபருக்கு ஓட்ட போடுறதுக்கு. ஓவரால் இஷ்யூ மக்கள் இந்த ஆட்சி எப்படி இருக்குது, இந்த கட்சியோடைய ஆட்சி எப்படி இருக்குது, இந்த ஜெயலலிதா இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்து தானே மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஸோ அது சாதியை அந்த காஸ்ட் ஈக்குவேஷன்றது ஒரு ஸ்டூபிட் கான்செப்ட் அப்படின்றது.